இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவன் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். நான் ஏற்றுக்கொள்ளுகிற சாட்சி மனுஷனுடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து தன் வாயால் அவர் சொன்ன காரியங்களை குறித்து நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். அவர் சொல்றாரு, என்னோட இஷ்டப்படி என் சுயமா நான் ஒண்ணுமே செய்யறதே இல்லை. என்னை அனுப்பினவர் என் பிதா எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும்தான் நான் செய்கிறேன். அவருக்கு சித்தமானதா நான் தேடுறேன் அப்படின்னு சொல்றார். அதனால நான் செய்கிற நியாய தீர்ப்பு அது எப்படி இருக்கு? நீதியா இருக்கு. என் தீர்ப்பு, நான் சொல்லுகிற தீர்ப்பு சரியா இருக்குது, துல்லியமா இருக்குது. ஏன்னா நான் என் இஷ்டப்படி செய்யல. அப்போ பாருங்களேன், இயேசு கிறிஸ்து தன் பிதாவின் மேல அவர் வைத்திருக்கிற அன்பு, தன் பிதாவின் மேல தன் வைத்திருக்கிற கனம், அது மாத்திரம் இல்லை, பிதா ஒரு விஷயத்த செஞ்சா அது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், அதில் எந்த ஒரு தவறுமே இருக்காது அப்படின்றத இயேசு கிறிஸ்து இங்கே தெளிவாக சுட்டி காட்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம், சீஷர்கள் என்று சொல்லுகிற நாம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுயமாக நம்ம இஷ்டப்படி நமக்கு பிரியமானதை, நமக்கு பிடிச்சதை நம்ம செய்து கொண்டிருக்கிறதுனால தான் அநேக வேளைகளில் நம்ம தவறான ஒரு வழிகளில் போயிடுறோம், சரியில்லாத காரியத்தில் நம்ம போயிடுறோம். நாம் நினச்சிட்ருப்போம், நான் செய்கிறதெல்லாம் சரி, நான் எடுக்கிற தீர்மானம்லாம் கரெக்டு, பெஸ்ட்டாக தான் நான் பண்ணுறேன். ஆனால் அது அநேக வேளைகளில் நம்மை பிரச்சனைக்குள்ளே, பாடுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுரும். இப்போது இங்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம், இயேசு சொல்கிறது போல் ஒவ்வொரு நாளும், பிதாவே உம்முடைய சித்தத்துக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்ன விரும்புகிறீரோ அதை என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை நான் செய்ய விரும்புகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்கள் சித்தப்படி என்னை வழி நடத்தும், உங்கள் விருப்பப்படி என் வாழ்க்கை அமையட்டும். என்னுடைய ஒவ்வொரு நாள் நான் எடுக்கிற தீர்மானங்கள், நான் செய்கிற காரியங்கள், இது எல்லாமே உங்களுடைய மகிமைக்காக இருக்கணும். என்னுடைய சுய நீதியோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை தேடுவாங்க, ஜெபிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இதுதான் ஜெபிக்கிறது. என்னை நீங்கள் நடத்துங்க, உங்கள் சித்தப்படி என்னை நடத்துங்க, உங்கள் விருப்பப்படி என்னை நடத்துங்க, நேர்த்தியான பாதையில் நடத்துங்க. அப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சுயத்தின்படி செய்கிறோம் அப்படின்னா, செய்கிறவங்க ஜெபிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஜெபம் தேவையில்லை. அப்போ அவங்க செய்கிறது, எனக்கு என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் கரெக்டாக தான் செய்வேன், நான் போகிற பாதை கரெக்டு தான், நான் என் மனசு சொல்கிறத நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஜெபிக்க மாட்டாங்க, ஆண்டவரை தேட மாட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை போல நாமளும் என்ன பண்ணணும்? பிதாவின் சித்தத்துக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை தேடுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, இயேசு சொல்கிறாரு, என்னை குறித்து நானே சொன்னால் அது சரியாக இருக்காது, கரெக்டாக இருக்காது, உண்மையாக இருக்காது. ஆனால் என்னை குறித்து என் பிதா சாட்சி கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, என்னை குறித்து யார் சாட்சி கொடுத்தா? யோவானிடத்தில் நீங்கள் விசாரிச்சிங்க. யோவான் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். யோவான் என்னும் தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்கதரிசி. சத்தியம் எதுவோ, உண்மை எதுவோ அதற்கு சரியாக சாட்சி கொடுக்கிறார். யோவான் என்ன இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர்தான் நம்மளை ஆவியினால் அபிஷேகம் பண்ணுவார், இவர்தான் சகல சத்தியத்தில் நம்மளை வழி நடத்துவார், நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை கொண்டு செல்வார் என்று சொல்லி யோவான் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போது
இந்த வார்த்தையின்படி இயேசு தன்னுடைய ஆவியில் வாழ்ந்தார், ஆவியின்படி வாழ்ந்தார், ஆவியானவரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். தன் பிதாவுக்கு அவர் தன் பிதாவை அதிகமாய் நேசித்ததுனால அவர் கண்கள் காணுகிறதில்லை, அவர் காதால் கேட்கிறதில்ல, அவர் ஆவியில் பிதாவின் நடத்துதலை உணர்ந்து அவர் செயல்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில் கூட கண்ணில் பார்க்கறதும் காதில் கேட்குறத வச்சு நம்முடைய ஜீவியம் இல்லாமல் நம்ம ஆவியில் தேவ ஆவியினால் நடத்தப்படும் போது நம்முடைய பாதை செவ்வையாக இருக்கும். நம்முடைய வழிகளில் ஒரு தெளிவு நமக்கு இருக்கும். நம்முடைய சொந்த சித்தத்தை அல்ல, பிதாவின் சித்தத்தை செய்யும்போது நம்முடைய பாதை நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையாக, நேரான வழியாக, நம்முடைய சொந்த சாட்சி அல்ல, நம்மை குறித்து மனுஷன் சொல்கிற சாட்சி அல்ல, நம்மை குறித்து பிதாவானவர் சாட்சி சொல்லுகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழுகிறதற்கு இன்றைக்கு நம்ம வாசித்த தியானித்த இந்த காரியங்களின்படி நம்ம ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் நம்ம அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, நீர் எப்படி உங்கள் பிதாவின் சித்தத்தை செய்தீங்களோ, நீங்கள் எப்படி ஆண்டவரே எதுவுமே சுயமாக செய்யலையோ, அதே போல் நாங்களும் சுயத்திலிருந்து எதுவும் செய்யாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் பிதாவின் சித்தத்தை அறிந்து பிதாவின் சித்தத்தின்படி நடக்க நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீரே எங்களை வழி நடத்தும். துதிகன மகிமையாவும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.